சில மணி நேரமாக ஒரே இடத்தில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். நகராமல் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னையில் இருந்து தென்கிழக்கு திசையில் 480 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையில் இருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடல் பரப்பிலேயே நகராமல் இருந்திருக்கிறது இன்று காலை வரை. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெல்ல மெல்ல நகர தொடங்கி இருக்கிறது. சில மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சுமார் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையில் இருந்து தென்கிழக்கு திசையில 480 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருப்பதாகவும், இது நாகையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக நகராமல் இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஒரு குறைந்த வேகத்தில், அதாவது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு நிலப்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இந்த புயல் சின்னம் என்பது கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது புயலாக, அதாவது பெண்கள் புயலாக வலுப்பெறும் என்றும், அவ்வாறு வலுப்பெற்றால் கூட கடல் பரப்பில் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை பகுதியிலேயே இது அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது தமிழகத்தினுடைய மகாபலிபுரம் அதே போன்று சென்னை இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த 6 மணி நேரமாக நகராமல் இருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருப்பது இது மெல்ல மெல்ல நிலப்பரப்பை அடையும் என்பதற்கான ஒரு மேற்கோளாகவே பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.